ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போமா? என்னென்ன வெள்ளாமல் வச்சுருக்காங்க, எவ்வளோ காடு தனியாக காடு உழுகாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அப்படியே வாங்க நம்ம கீழே போகலாமா? என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வாயில் வராது, இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம சோளத்தட்டை இங்கிட்டு போட்டிருக்காங்க. அது எல்லாமே மழைக்கு கொஞ்சம் சாஞ்சிருச்சு பாருங்களே. எல்லாமே நட்டாமல் இருந்தது ஃபுல்லாமே எல்லாம் படுத்துருச்சு, அந்த காடு ஃபுல்லாமே படுத்துருச்சு. அப்படியே பாருங்கள், அந்த நெட்டுமே வந்து வேப்ப மரம் தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாரு, பெரிய மரமாக இருக்குது. இது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்க பேருந்தே இந்த மரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம அப்பா வந்து இங்கனக்குள்ளே வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அங்கே பாருங்களே, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மாட்டு தீவன குச்சி, சோளத்தட்டை ஃபுல்லாக நட்டுருக்காங்க அந்த வேப்ப மரத்துக்கு அடியில். அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாமே வந்து மிளகா செடி நட்டுருக்காங்க பாருங்களே. வெங்காய காட்டுக்குள்ளே மிளகா செடி இதில் நட்டுறது சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தனியாக நட்டது கூட இவ்வளோக்கு வரல, வெங்காய காட்டுக்குள்ளே நட்டது தான் நல்லா வந்திருக்கு. அப்படியே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாமே தக்காளி செடி, வெண்டிக்காய் செடி எல்லாமே சூப்பராக தளைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்று, மயில் அணில் தொல்லைக்கு தான் தாங்க முடியல. நான் காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிருங்க, அதுகளே சாப்பிட்டுட்டு போயிருங்க. அதுக்கு சாப்பிட்ட மிச்சம்தான் எங்களுக்குன்னா பார்த்துக்குங்களே, கிளி எல்லாமே இந்த குருவி எல்லாமே சாப்பிட்ட மிச்சங்க தான் நமக்கு. அப்படியே பாருங்கள், இங்கே கொடியெல்லாம் ஓடி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து புடலங்கொடி, இது வந்து பீக்கங்கொடி. பீக்கங்கொடியில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், காய் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பிஞ்சு இருக்குது, பட் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு இருக்குங்களா? இங்கே வர சூப்பராக காய் காய்ச்சிருக்கு. நம்ம புடலங்கொடியில் மட்டும்தான் இன்னும் வந்து அப்படியே பூ மட்டும்தான் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், பூ மட்டும்தான் வச்சுருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குங்கிறத. நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்கே 10,000 கன்று வேணும் போல், அப்படி அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் ரசிக்கிறதுக்கூடியதாகவே இருக்குது. தென்னமரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம நடுக்காட்டில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து சோளப்பயிர் போட்டிருக்காங்க பாருங்களே. இது ஃபுல்லாமே சோளப்பயிர் தாங்க. இந்த காடு ஃபுல்லாமே நெட்டு சோளப்பயிர் தான், மாட்டுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் போட்டாங்க நம்ம அப்பா. இதில் வந்து தண்ணி பாய்ச்ச மாட்டோம், ரொம்ப தண்ணி இல்லாதனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் தண்ணி பாய்ச்சுவோம். இந்த காடு ஃபுல்லாமே நிறைய கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கல் அப்படியே பெருக்க வந்துட்டே இருக்கனால இந்த காடை மட்டும் நாங்கள் பெருக்கவே இல்லை. அம்புட்டு கல், அந்த கல்லை நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பெருக்கி வச்சுருக்காங்கங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாமே புதராக இருக்குது, இன்னொரு தடவை கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன் கல் எப்படி இருக்குங்கிறத. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த சைடு வந்தாச்சா நம்ம தோட்டத்துக்கிட்ட. இங்கிட்ட இப்போ எல்லாமே குட்டி குட்டி தென்னை மரம்லாம் இருக்குங்களா. அப்புறம் ஹை லெவலில் பெரிய தென்னை மரமும் இருக்குது. தேங்காய் வேறு விழுந்துருச்சுடா சாமி, நானே ஒரு நிமிஷம் பக்குனுச்சு. கருவேப்பிலை செடி இங்கே பாருங்கள், அப்படியே முருங்கைக்காய் செடி. அப்படியே பாருங்கள், இங்கிட்ட நம்ம பூச்செடி, நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம அம்மா நமக்கே ரெடி பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், முருங்கை செடி இருக்குங்களா? அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பூச்செடி கனகாம்பர செடி இருக்குது. அப்படியே பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் சீத்தாப்பழம் மர செடி, சீத்தாப்பழம் மரம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்கிறதுக்கு தான் வார்த்தைகளே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. கொய்யா மரம் பாருங்களே. இங்கே பாருங்கள், இது வந்து ஜாதி பூச்செடி தெரியுதுங்களா? ஜாதி பூவு. அப்படியே அடுக்கு மல்லி, இங்கே பாருங்கள், அடுக்கு மல்லி, குண்டு மல்லி. இங்கே பாருங்கள், அப்படியே குட்டி குட்டியான செடியெல்லாம் இருக்குது. அப்படியே நீங்கிட்ட பாருங்கள், நம்ம ரோஸ் க்யூட்டாக இருக்குல்ல? அப்படியே இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் அப்படியே அக்கடை சூடண்ட பார்த்தீங்களா? மாமரம் பட்டையை கிளப்புது போங்க. இந்த காட்டில் முதல்ல வந்து எல்லாம் வச்சுருந்தோம். எனக்கு அது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது ஒரு வீடியோவை நான் போடுறேன். அப்படியே அங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து மிளகா செடி நட்டுருக்கோம் பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா தளைஞ்சிருக்கு. அப்படியே இப்போ நம்ம தென்னை மரத்துக்கு அடியில் வந்து மாட்டு தீவன குச்சியும் நட்டுருக்கோம், அதுவுமே நல்லா தளைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட விவசாயம்லாம் எப்படி இருக்குது, நான் என்னோடய தோட்டம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, டாட்டா, பை பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி லைஃப்.